இது இந்த ஆளுகின்ற திராவிட உருட்டு மாடல் ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கு. இரவோடு இரவாக முதல்வர் வந்து கரூர் விரைந்தார் அப்படிங்கிறதெல்லாம் உருட்டெல்லாம் உருட்டி பார்த்தாங்க. ஒண்ணுமே வந்து மக்கள் மத்தியில் எடுபடலை. ஒரு அடுத்தடுத்து நடக்குது. அதாவது அது ஒரு ப்ரீ பிளான்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வொகேட்ஸை வந்து இந்த அரசாங்கம் வந்து உங்க திமுக சார்ந்தவர்கள் வந்து எங்களை அட்வொகேட் கூட கிடைக்க விடாத அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தினந்தோறும் கொள்ளை அது போதை, அதுல பாத்தீங்கன்னா பாதி கொலைகள் வந்து போதையில தான். இன்ப சுற்றுலாவில் இருந்த துணை முதல்வர் வந்து அப்படி வந்தாரு, ஒரு போட்டோ ஷூட் நடத்திட்டு மறுபடியும் தனி விமானத்திலே துபாய் போனாரு. எல்லாம் கிடையாது, இதை வச்சு அரசியல் பண்ணு பாருங்க. ஆதவ அர்ஜுனா வந்து இப்போ உச்சநீதிமன்றத்துல இருந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் இந்த பேட்டியில இப்போ இன்னொரு விஷயம் சொன்னாரு, கருணாநிதி கருணாநிதி கருணாநிதி, அவரை தவிர இந்த தமிழகத்துக்கு தமிழ் மக்களுக்கு யாருமே செய்யாத மாதிரி ஒரு உருட்டுறதெல்லாம் இந்த கட்சியோட தலைவரே ஓடி போயிட்டார். எப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க பார்த்தீங்களா? இந்த செட்டப் வந்து இந்த ஆட்சி வந்த உடனே இந்த செட்டப்லாம் கிளியரா பண்ணி வச்சுட்டாங்க. டெல்லியிலேயே நைட்டா 41 பேருக்கு வந்து நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, அவசரம் என்ன? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மிக முக்கியமான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கின்றன. அதுல தர்க்க ரீதியாக என்ன வாதம் வைக்கப்பட்டது அப்படின்ற பல வாதங்களை சொல்வதற்காக, தகவல்களாக சொல்வதற்காக வழக்கறிஞர் வயை ஆனந்த் இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். ரெண்டு விஷயம். இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் ஃபெயில்யூர் டே. இந்த டேவை நமக்கு, அதாவது இப்படி ஒரு டே இருக்கிறதும், இது யாரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறதான பல விஷயங்களும் நினைவுபடுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு சில சம்பவங்கள் தமிழகத்துல 4 ஆண்டுகளா நடந்துட்டு வருது. ஒண்ணு. ரெண்டாவது, தாவேகா சுப்ரீம் கோர்ட்ல நடந்து கொண்ட விதம், கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. ஃபர்ஸ்ட்ல இன்னைக்கு அக்டோபர் 13 இன்டர்நேஷனல் ஃபெயில்யூர் டே பத்தி சொல்லுங்க. இன்டர்நேஷனல் ஃபெயில்யூர் டே வந்து இன்னைக்கு வந்து இது என்னன்னா, இது இந்த ஆளுகின்ற திராவிட உருட்டு மாடல் ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கு. அதாவது இந்த இன்டர்நேஷனல் ஃபெயிலியர் டே வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு பெரிய பரிசா வந்து இன்னைக்கு ஃபெயிலியர் டே வந்து திராவிட உருட்டு மாடல் அரசுக்கும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த நாளை வந்து இந்த கரூர் துன்ப நிகழ்ச்சி வந்து நடந்த உடனே இந்த ஆளுகின்ற வர்க்கம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த திமுக ஆட்சி வந்து என்னென்ன கட்டுக்கதையில் எவ்வளோ இந்த விஷயத்தை வந்து இது பண்ணணுமோ அவர்கள் செய்த அந்த அரசு செய்ய தவறியதெல்லாம் மூடி மறைத்து இன்னும் என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த மீடியாவில், இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், அந்த பத்திரிகையாளர் பேரில் திரிகிற ஒரு சில அவங்கெல்லாம் மனுஷங்களானே தெரியல. இந்த மீசை வச்சுட்டு ஒருத்தர் திரிகிறாரு, அவரெல்லாம் பத்திரிகை துறையில் இருக்கிறதுக்கு அருகதை அற்ற நபர்னா சொல்லணும். ஏன்னா ஒரு பத்திரிகை நீங்க நடத்துறீங்கன்னா எல்லாம் நீங்க யாருக்கும் ஜாலரா அடிச்சுட்டு போங்க, அதை பத்தி இங்க இது கிடையாது. ஆனா மனிதனா மதிக்கணுங்க. ஒரு பத்திரிகை தர்மங்கிறத எல்லாத்தையும் சமமா பாவிக்கணும். இந்த தாவேகா தலைவர் விஜய் வந்து அவனெல்லாம் வெட்டணும். ஒரு பத்திரிகையாளர் பேசுற பேச்சா கொலைகாரனே சொல்றேன். கொலைகாரன் இதெல்லாம் வந்து அசிங்கம் இல்ல. இதுதான் பார்க்கணும். இந்த மாதிரி எவ்வளவோ மூடி மறைக்க பார்த்தாங்க. இரவோடு இரவாக முதல்வர் வந்து கரூர் விரைந்தார் அப்படிங்கிறதெல்லாம் உருட்டெல்லாம் உருட்டி பார்த்தாங்க. ஒண்ணுமே வந்து மக்கள் மத்தியில் எடுபடலை. இன்ப சுற்றுலாவில் இருந்த துணை முதல்வர் வந்து அப்படி வந்தாரு, ஒரு போட்டோ ஷூட் நடத்திட்டு மறுபடியும் தனி விமானத்திலே துபாய் போனாரு. அந்த போட்டோ ஷூட் வரணும். அவ்வளவு பெரிய துக்க நிகழ்ச்சிக்கு வந்து நீங்க போட்டோ எடுக்க வர்றீங்கன்னா அப்போ உங்க மனநிலை என்ன, மக்களை நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்கிற பார்வையை வந்து நான் முன்வைக்கிறேன். அதுக்கப்புறம் நடந்ததுன்னா நைட்டோட நைட்டா உடனே வந்து தனிநபர் ஆணையம் அமைக்கிறாங்க, இது பண்றாங்க. இப்போ அது கோர்ட்ல இருந்து போடுறாங்க. இது பல இது மாறி தனிநபர் ஆணையம் அமைச்சதுக்கு அப்புறம் இவங்களே அரசு உயர் அதிகாரிகளை வச்சு பேட்டி கொடுக்கறது, பிரஸ் மீட் கொடுக்கறது, அப்புறம் செந்தில் பாலாஜி கொடுக்கறது, அப்புறம் இதுல அரசியல் செய்யாதீங்க எல்லாம் இதான் ஒரு சிஎம் கொடுக்கறது, எவ்வளவு மூடி மறைக்க பார்த்தாங்க. இது வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல நடந்தது என்ன சார்? கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அப்படிங்கிறது முழுவதுமான தாவேகாவுக்கான வெற்றியா பார்க்கலாமா? ஏன்னா இல்ல 20 அட்வொகேட் சார். ஒரு அட்வொகேட்னா ஒரு நாளைக்கு 50 lakhs வாங்கக்கூடிய அட்வொகேட்லாம் அதுல இருக்காங்க. பேனலிஸ்ட் 20 அட்வொகேட். அவ்வளவு பேர் இருந்துமே தாவேகாவுக்கு சார்பான தீர்ப்பு அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம்? இல்ல அவங்க என்ன பிரேயர் கேட்டாங்களோ அதுதான் வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பா வழங்கியிருக்கு. இப்ப தாவேகா சைட்ல இருந்து கேஸ் மனு போட்டதுல வந்து சிபிஐ என்கொயரி அவங்க கேட்கல. அவங்க உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு சிறப்பு
இது அமைக்கணும்னு தான் அவங்க போட்டாங்க. அவங்களோட மனு வந்து முழுவதுமாக ஏற்றுக்கொண்டிருக்கு இந்த உச்சநீதிமன்றம் வந்து. உண்மையாலுமே ஒரு நல்ல தீர்ப்பு இது வந்து. மாண்புமிகு நீதியரசர் மகேஸ்வரி அவர் தலைமையில் இருந்த அமர்வு வந்து ரொம்ப டீட்டெயில்டா அவங்க என்ன சொல்றாங்க, இதுல இருக்க உண்மைத்தன்மை வெளியே வரணும் அப்படிங்கிற அவங்க மனம் இருக்கு அப்படி. ஏன்னா அந்த மன ஆதங்கம் அந்த தீர்ப்பிலேயே தெரியுது. இதுல வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதுல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இது பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா இதுல சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 மனுக்கள் போட்டாங்க. அதையும் இது பண்ணிட்டு சிபிஐ என்கொயரிக்கும் உத்தரவு விட்டுருக்காங்க. இதுல அஜய் ரஸ்தோகின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில வந்து 3 நபர் குழு அமைத்து அவங்க வந்து இந்த சிபிஐயோட இதை வந்து ஃபாலோ பண்றாங்க. சிபிஐ வந்து விசாரித்து மாதம் வந்து இதோட அறிக்கையை வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்காரு இல்லைங்களா, அவர்கிட்ட வந்து இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் எவ்ரி மந்த். அதுல அந்த ஓய்வு பெற்ற நீதிபதிக்கு கீழே இருக்கக்கூடிய சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்கணும்னா இப்ப நான் தொலைக்காட்சியில பார்த்தேன். அந்த இது வந்து அப்படிதான் வருது தீர்ப்பு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓய்வு பெற்ற நீதிபதிக்கு கீழ் வந்து 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து நியமிக்கப்படணும் இருக்காங்க. அதுல என்ன ஒரு இதுன்னா, அது தமிழகத்தில் பிறந்தவர்களாக இருக்கக்கூடாது, அதையும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இன்னும் தமிழ்நாடு முன்னேறுது, தமிழ்ங்கிறாங்களே, தமிழ்நாட்டில் இது பண்றதுக்கு வந்து ஒரு சிறப்பான அதிகாரிகள் எத்தனையோ ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. இது தமிழக அரசுக்கு தானே தலைக்குனிவு, தமிழர்களுக்கு தானே தலைக்குனிவு. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து இந்த திமுக அரசாங்கம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அதுல நிறைய வந்து விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்புல வந்து ஒரு வாதத்தை இவங்க வச்சாங்க சார். சிபிஐல பணியாற்றியவர் தான் அஸ்ரா கார்கு, அவரு தலைமையில தான் இந்த சொசைட்டி ஃபார்ம் பண்ணிருக்கோம். அது எதுவுமே ஏத்துக்கல. அது அவங்க வச்ச வாதத்தை நீதிமன்றம் எதுவுமே ஏத்துக்கல. அப்படி இருந்தா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்களே, இந்த தீர்ப்பு வந்திருக்காது. அதை முற்றிலுமா தமிழக அரசு சொன்னது முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து மதுரை கிளையில நடக்கிறப்ப மதுரை ஜூரிஸ்டிக்ஷன் தான் கரூர் மாவட்டம் வந்து வருதுங்கிற, மதுரையில வந்து 2 நபர் டிவிஷன் பெஞ்சில் வர்றப்ப இங்க சிங்கிள் ஜட்ஜி கிட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து அது வந்து இந்த பொதுக்கூட்டங்களுக்கு வந்து வழிமுறை அந்த வழக்காக தான் தாக்கல் ஆகுது, அதை எப்படி கிரிமினல் கேஸா எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு இதையும் வந்து உச்சநீதிமன்றம் வந்து கேட்டிருக்கு. அதுக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் இருக்காங்க, ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் இருக்காங்க, அவங்க வந்து இதுக்கு தகுந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு இந்த ஆர்டர்ல. இது எப்படி வந்து இந்த வந்து பத்தி விமர்சித்த அந்த நீதியரசர், நம்ம அதுக்குள்ள போனா, ஆனால் அது கிரிமினல் வழக்கு, அவர் தலைமைத்துவ பண்பு இல்லை அப்படின்னு சொல்லி விமர்சித்ததெல்லாம் இப்போ அதுக்கு பதில் கொடுத்தாகணும். அந்த கேஸை எப்படி கிரிமினல் கேஸா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல்கிட்ட வந்து இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அது ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணுங்கிறாங்க, நீ பதில் சொல்லு அப்படிங்கிற அளவுக்கு உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இதுல இருந்து தப்பிக்க முடியாதா சார்? இவர் கண்டிப்பா கொடுத்துதான் உச்சநீதிமன்றம் ஒரு ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கு வந்து நீங்க ஆர்டர் போடுறதுல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு ரோலே வராது. தமிழ்நாடு கவர்மெண்ட் ரோலே வராது. ஏன்னா இது வந்து நீதிமன்றத்துல போயிடுச்சு. இப்ப ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல்ங்கிறவர் மாவட்ட நீதிபதிக்கு சமமானவர் தான். மாவட்ட நீதிபதியா இருப்பவர்கள் தான் வந்து ரெஜிஸ்ட்ராரா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் டைரக்டா கேட்கிறப்ப எப்ப ஃபைல் ஆச்சு, அது என்ன ஃபைல் ஆச்சு, அதுல என்ன திருத்தங்கள் இருக்கா, டாக்குமெண்ட் வைஸ் கொடுத்தாகணும். புரியுதுங்களா? அதுதான் உச்ச நீதிமன்றம் அதுல குளறுபடி நடக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க எல்லாத்துலயுமே ஆரம்பத்துல இருந்தே ஏதாவது ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி போயிட்டே இருக்காங்க சார் தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்ப என்னன்னா ஸ்ட்ரைட்டா போகாம இப்போ ஏதோ ஒரு மனுவை போட்டு SOP ஃபார்ம் பண்றேன்னு போடுறாங்க, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜருக்காக போடுறாங்க. அதுல வந்து கிரிமினல் வழக்கா மாத்துறாங்க அப்படின்னா அப்புறம் நீதியரசரும் கேள்விக்குள்ளாகல. இந்த இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் பிளே பண்ணாதா அப்படின்ற கேள்வி. அதைத்தான் இப்போ வந்து உச்சநீதிமன்றம் வந்து கேள்வி கேட்டிருக்கு. இது இந்த மாதிரி வழிகாட்டு முறை இப்போ போடுறப்ப நீங்க வந்து இது எப்படி வந்து கிரிமினல் வழக்கா நம்பர் ஆச்சு, அதை எப்படி வந்து SIT ஃபார்ம் பண்ணீங்கிறத இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களோட இதை வைக்கிறாங்க, கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் வந்து அங்க வந்து இது எப்படி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது, இதுல என்ன குளறுபடிகள் இருக்குங்கிறது இந்த இடத்துல நேயர்களுக்கு புரியணும் ஒரு கேள்வி. இப்போ ரிட் போடுறாங்க அப்படின்னா 2 வகையான ரிட் இருக்குங்களா? கிரைம் ரிட் ஒன்னு, ஜெனரல் ரிட் ஒன்னு அப்படி இருக்கு. அதை வச்சுதான் எந்த ஜட்ஜ் விசாரிக்கணுமோ அந்த ஜட்ஜ் மட்டும்தான் அதை விசாரிப்பாங்க. கிரைம் ஜட்ஜ் வந்து ஜெனரல் ஜட்ஜ் விசாரிக்க மாட்டாரு, ஜெனரல் ஜட்ஜ் வந்து கிரைம் ஜட்ஜ் விசாரிக்க மாட்டாரு சொல்றாங்க. இது உண்மையா? உண்மைதான். ஏன்னா அது வந்து 3 மாசத்துக்கு பொதுவா 3 மாதத்துக்கு ஒரு தடவை
ஜட்ஜஸோட போர்ட்போலியோ வந்து மாறும், போர்ட்போலியோ சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒருத்தரே நீண்ட நாள் ஒரு சில வழக்குகள், அதனால போர்ட்போலியோ சேஞ்ச் பண்றப்ப ஜெனரல் ரிட்ஸ்ன்னு சொல்லி வந்து அது ஒண்ணு இருக்கு. போலீஸ் காவல்துறை சார்ந்த இந்த மாதிரி குற்றம் சார்ந்த வழக்குகள் போறப்ப அது வந்து கிரிமினல் ரிட் அப்படிம்போம். இப்ப காவல்துறையை சேர்ந்தவங்க வந்து அதுல ஒரு பார்ட்டியா சேர்த்தோம்னா இது பண்ணோம்னா அந்த மாதிரி கிரிமினல் ரிட்டா வரும். இது வந்து நடைமுறை தான். அது தனித்தனி ஜட்ஜ் அதுக்கு ஜெனரல் ரிட் போட்டுட்டு கிரிமினல் ரிட்டுக்கான அதுதான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுதான் சுப்ரீம் கோர்ட் இது எப்படி வந்து இந்த கேஸ் வந்து கிரிமினல் ரிட்டா வந்து மாறுச்சுங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இப்ப கேட்டிருக்காங்க. இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல்ட்டையும் எங்களுக்கு அந்த இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ அது வந்தாதான் நமக்கு என்னன்னு தெரியும். இப்போ அதுல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இருந்தால் அதுல வெளிச்சமா வரும். இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அதுல கோர்ட் விஷயத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களே நம்ம சொல்லக்கூடாது. பண்ணியிருந்தா ஏற்கனவே அந்த நீதியரசர் சொன்ன பேச்சு, அவர் எப்படிப்பட்டவர், யாரை சார்ந்தவர் கேள்விகள்லாம் வந்தது. சோ இது அந்த விஷயங்கள் எல்லாமே பதிலாக இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுமா? இல்ல இது வந்து ஒரு நடைமுறை என்னன்னா ஒரு சிலது வந்து இது வந்து திருத்தங்கள் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வர்றது இது எதுக்காக இப்படி வந்தது அப்படிங்கறதா அதுல கேள்வி வந்து. பிரதிவாதியே இல்லையா சார்? பிரதிவாதியே இல்லாதப்போ நீங்க வச்சு பேசுறீங்கன்னா அதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வாதிய ஒரு மனுதாரரா இல்லாதப்ப ஒரு வாதிய ஒரு இதா இல்லாதப்ப வாதியா இல்லாதப்ப வந்து கமெண்ட்ஸ் பண்ணதெல்லாம் தப்பு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதுல வந்து. பட் இது கிரிமினல் ரிட்டா எப்படி மாறிடுச்சு அதை சுப்ரீம் கோர்ட்டோட வியூல பாத்தீங்கன்னா இது வந்து இந்த பொதுக்கூட்டங்களுக்கான வழிமுறை அந்த இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போட்ட ஒரு வழக்கு வந்து அது எப்படி கிரிமினல் கேஸா மாறிச்சு, குற்ற வழக்காக மாறியது அப்படிங்கிறதான் இந்த கேள்வி. அதுக்கு தான் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலை வந்து எங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடிய விரைவில் தெரிய வரும். இப்ப தீர்ப்பு கொடுத்துறாங்க சார் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்காக சுப்ரீம் கோர்ட். தாவேக்காகிட்ட மறுபடியும் வரேன். கொடுத்த பிறகு முகுல் ரோஹத்கி தான் பாயிண்ட் அவுட் பண்றாரு. என்ன அப்படின்னா, மனுதாரரே இந்த மனுவை நான் தாக்கல் பண்ணல, சிபிஐ கோரி தாக்கல் பண்ணின மனுதாரர் உண்மையான மனுதாரரே கிடையாது, போலியான மனுன்ற ஒரு ஆப்போஸ அவரு கொடுக்குறாரு. சோ இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் கடைசி எண்டு பாயிண்ட் அது வரைக்கும் சிபிஐ கிட்ட இது போயிடக்கூடாதுன்ற முயற்சியை எடுத்ததுன்ற கோரிக்கை இருக்கலாம். ஏன்னா கண்டிப்பா இவங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அவ்வளவு பயங்க. நான் என்ன சொல்றேன், இவங்க இந்த துன்பைகள் நடந்ததுக்கு அடுத்த வினாடியிலிருந்து இந்த அரசாங்கம் செய்த நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிஎம் போறாரு, அங்க இது பண்றது ஒரு அடுத்தடுத்து நடக்குது. அதாவது அது ஒரு ப்ரீ பிளான்ட் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து நடக்குது. உடனே வந்து ஒரு நபர் ஆணையம் அமைக்கிறாங்க, இது பண்றாங்க, உடனே இப்ப என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. அது வந்து இவங்க சொல்றதை வந்து மக்கள் ஏத்துக்கல அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அரசு அதிகாரிகளை வச்சு பேட்டி கொடுக்கறது, செந்தில் பாலாஜி ஒரு விளக்கம் கொடுக்கறது. நீங்க வந்து போட்ட ஒரு ஆணையத்துக்கிட்ட எல்லாம் கொடுக்காம நீங்க ஏன் பொது வழிக்கு வர்றீங்க அரசாங்க ஊழியர்கள் வந்து அதிகாரிகள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? இவங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நிறைய கேள்விகள் வந்து அன்னைக்கு விசாரணையப்போ உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு. 41 பேர் இறக்குறாங்கல்ல, நம்மளே நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம், உறவினர்களோ இல்லை நண்பர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு காலம் மரணம் அடைஞ்சா வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் காத்துக்கிட்டு இருப்போங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் கெஞ்சுவோம். டாக்டர் இல்லம்பாங்க, காட்டன் போடுறாங்க, டாக்டர் இல்லம்பாங்க, இன்னும் டாக்டர் வரலம்பாங்க, அது இதுமாங்க. ஏன்னா அதுக்காக சிறப்பு மருத்துவர்கள் தான், எல்லாருமே போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது இல்லைங்களா? 41 பேருக்கு நைட்டோட நைட்டா, அது சுப்ரீம் கோர்ட் கேட்டுச்சு, அது விசாரணை போதே கேட்டுச்சு. நைட்டா 41 பேருக்கு வந்து நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, அவசரம் என்ன? சார் நான் வெளிப்படையா கேட்கிறேன். நான் வந்து திமுக அதிமுக சார்பு இல்லாம ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்போ இந்த கேள்வி வருது இல்லைங்களா, 41 நபர்களுக்கு ஒரு இரவுல, அதுவும் குறிப்பா 10 இருந்து 12 மணி நேரங்களுக்குள்ள எப்படி நடந்ததுன்ற கேள்வி முன்னுக்கிறாங்க இல்லையா? இந்த சந்தேக கேள்வி வைப்பதனாலேயே திமுக இல்லைன்னா ஆளுகின்ற அரசின் மேல என்ன தவறு, என்ன அங்க நடந்திருக்குன்ற யூகம் அப்படின்றது வருது இல்லைங்களா? அதுதாங்க இப்ப டவுட் அங்கதான் வருது. ஏன் இவ்வளவு அவசரம்? இன்னொன்னு ஏதோ மறைக்கிறாங்க, அவ்வளவுதான், ஏதோ மறைக்கிறாங்க. அவங்களோட அரசோட கையாளத்தனமும் கூட இருக்கலாம். இல்லை ஏதாவது அவங்க மக்கள் குற்றச்சாட்டு வச்சாங்க இல்லையா, தாவேக்கா நிர்வாகி தொண்டர்கள்லாம் வச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி அசம்பாவிதங்கள் இருந்திருக்கான், உள்ள நடந்திருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. நம்ம நடந்துருச்சு இவங்க பண்ணாங்க நான் சொல்ல வரல, சந்தேகம் இருக்கு. ஏன்னா இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணா அந்த எல்லா ரிப்போர்ட்டும் வேணும். எத்தனை டாக்டர் அதுக்கு ஒரு உருட்டுனாங்க இவங்க. இல்ல ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக டாக்டர்ஸ் எல்லாம் மொத்தமா வந்திருந்தாங்க, உடனே அந்த டாக்டர்ஸ் எல்லாம் இது பண்ணோம் அப்படிங்கிற ஒரு உருட்டுனாங்க. இன்னுமே தான் அந்த கான்ஃபரன்ஸ் எப்ப நடந்து இது பண்ணதெல்லாம் இது ஒரு செட்டப் பண்ணுவாங்க அவங்க வந்து. ஏன்னா அதெல்லாம் கை வந்து கான்ஃபரன்ஸ் கூட எடுத்துக்கலாம் சார், டாக்டர்ஸ் கூட வந்துட்டாங்க இல்லங்க. அதுவே எங்க வரும், மெட்டீரியல் எங்க வரும், அந்த ஸ்டேஜ் எப்படி 41 பேருக்கு இருக்கும், அதுவே நான் சந்தேகத்தை கிளப்புறேங்கிறேன். ஏன்னா இதுக்கு மேல அவங்க ஒரு செட்டப் இதெல்லாம் இருக்கலாம்.
என்ன சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு, எத்தனை டேபிள் இருந்தது போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்குன்னு சொல்லி கேட்டுச்சு. இந்த மாதிரி பல கேள்விகள். உடனே ஏன் உடலை வந்து தகனம் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணா எரிக்கணும்ன்ற ஏதாவது ரூல் இருக்குங்களா? நீங்க ஏன் இருக்கிறீங்க கேள்வி அதுதான். இல்ல புதைக்கலாமா சார்? அப்படி இருக்கா, ரூல் இருக்கா? இல்ல எரிச்சுதான் ஆகணும்ன்ற ஏதாவது லால இருக்கான்னு கேட்குறேன். இல்ல குடும்ப வழக்கம் என்னவோ அதான் செய்யணும். அது பண்ணலாம். ஏன் உடனே இருக்கிறீங்க? நான் என்ன கேட்கிறேன், எல்லாருமே மூச்சு திணறி தான் செத்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. நெரிசல்ல மிதிப்பட்டு செத்தாங்க. ஏன் ஒரு சிலர் வந்து வேற மாதிரியா கூட இறந்துருக்கலாம் இல்லையா அந்த கூட்டத்துல? அதுதான் சந்தேகத்தை கிளப்புறது. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பிரைவேட்டா கிடைக்காதா சார்? இப்போ என்னன்னா இப்ப அந்த குடும்பங்களுக்கு ரத்த சொந்தமுடையவர்களுக்கு மட்டும் தான் கிடைக்குமா, இல்ல ரிப்போர்ட்டை வாங்கினாலே அதுல சந்தேகங்கள் எழுப்புவதற்கான? நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த 41 பேரோட உடல் கூறாய்வு ரிப்போர்ட்டும் இவங்க இவ்வளவு அவசரம் பண்ணாங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும்ங்கிறதா என்னோட. அது ஒரே மாதிரி இருந்தாலே ஓகே, இது பக்கா. என்ன எனக்கு நான் அப்படிதான் சந்தேகப்படுறேன். நான் வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா இவங்களோட பதற்றம், இந்த அவசரம் வந்து ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. நான் வந்து இவங்க குற்றச்சாட்டு வைக்கல, ஏதோ ஒண்ணு இவங்களோட அரசோட இயலாமை, இந்த ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. கள்ளக்குறிச்சிக்கு அப்புறம் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தர்ற ஒரு பெரிய டிசாஸ்டர் விஷயம்னா இதுவாகத்தான் இருக்குன்ற மாதிரி வருது. ஸோ அந்த கள்ளக்குறிச்சிக்கு எப்படி அரசு மேல ஒரு கடும் கோபம் மக்களுக்கு வந்தது அப்படின்றதோ அது போல இதுவும் வந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணமா, அல்லது கருணையா அப்படின்றத கருணை எல்லாம் கிடையாதுங்க. இவங்களுக்கு வந்து கருணை எல்லாம் கிடையாது. இதை வச்சு அரசியல் பண்ணு பாருங்க. இந்த கட்சியோட தலைவரே ஓடி போயிட்டார். எப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க பாத்தீங்களா? வந்து கட்சி தலைவர் ஓடிட்டாங்க, நிர்வாகிகள் ஓடிட்டாங்க, நாங்க தான் சிஎம் தான் வந்து இருந்தாரு, துணை முதல்வர் வந்தாரு, மந்திரி எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றது. சுப்ரீம் கோர்ட்ல வாதமா வந்தப்போ அவர் சொல்ல, எங்களை போக சொன்னதே அவர் தான், முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்கன்னு சொல்லி எனக்கு பர்சனலா போன் பண்ணி சொன்னாருன்றதை அவங்க ஆப்போஸ் பண்ணவே இல்லையா, சொல்லவே இல்லைன்னு மறுக்கவே இல்லையா? ஏன்னா ஆதாரங்கள் இருக்கும்ல. ஆதாரங்கள் இருக்குல்ல. காவல்துறை தான் எங்களை அந்த இடத்த விட்டு இன்னும் அசம்பாவிதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நீங்க கிளம்புங்கன்னு சொன்னதே காவல்துறை தான். இப்ப கூட ஆதவ அர்ஜுனா வந்து இப்போ உச்சநீதிமன்றத்துல இருந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் இந்த பேட்டியில இப்போ இன்னொரு விஷயம் சொன்னாரு. நாங்க வந்து இங்க டெல்லிக்கு வந்து நாங்க அட்வொகேட்ஸை பிடிக்கிறப்ப நிறைய அட்வொகேட்ஸை வந்து இந்த அரசாங்கம் வந்து இவங்க திமுக சார்ந்தவர்கள் வந்து எங்களை அட்வொகேட் கூட கிடைக்க விடாத அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஒரு இடையூறை கொடுத்தாங்க. இதெல்லாம் மீறிதான் நாங்க அட்வொகேட் வந்து அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா சார்? இப்ப இந்த அரசாங்கம் வந்த உடனே ஒரு இது போட்டாங்க. இந்த திமுக வந்து அவங்க அதெல்லாம் தில்லாலங்கடிகள் நல்லா பண்ணுவாங்க. இப்ப அங்க இருக்க சீனியர் மோஸ்ட் வக்கீல்கள், ரொம்ப ஃபெமிலியர் லாயர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்டோட பேனல் அட்வொகேட்ஸ் ஒரு லிஸ்ட போட்டாங்க. தமிழ்நாடு அரசுக்கு வந்து அவங்க அப்பீரானா இவங்க எல்லாமே தமிழ்நாடு அரசுக்காக வாதாடுகின்ற மூத்த வழக்கறிஞர்னு சொல்லிட்டு முகுல் ரோத்கில இருந்து நிறைய பேரை யாரெல்லாம் லீடிங் லாயர்ஸ் டெல்லியில சொல்றோமோ கேஸ்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் 20 அட்வொகேட் நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன். 20 அட்வொகேட்ல ஒரு அட்வொகேட்னா 50 lakhs வாங்குறவர் சார். மக்களோட வரி பணத்தை எடுத்து நீ எத்தனை கோடியை செலவு பண்ணிட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க செலவு பண்றீங்க. மார்க் லிஸ்ட் கொடுக்காம மாணவர்களுக்கு கொடுக்காம கிட்டத்தட்ட 5.5 லட்சம் மாணவர்கள் அவங்க வாங்காம இருக்காங்க. மதிப்பெண் சான்றிதழ் வாங்காம அவங்க இருக்காங்க. கல்வித்துறை இந்த அளவுக்கு இருக்கு. இவ்வளவு கோடி எடுத்து நீங்க இதுக்கு செலவு பண்றீங்கன்னா இதெல்லாம் மக்களுக்கு தெரியணுங்க. இதெல்லாம் நம்ம கொண்டு போகணும். அதுதான் சொல்றேன்ல, ஆல்ரெடி இவங்க வந்த உடனே இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டாங்க. சோ அவங்க தே ஆர் ஆல் பேனல் லாயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்காக வாதாடுவர்கள் உச்ச நீதிமன்றத்தில். தமிழக அரசு ஆப்போஸ் பண்ணி போற யாருமே அவங்கள்ட்ட போக மாட்டாங்க, அவங்களும் வர மாட்டாங்க. இந்த செட்டப் வந்து இந்த ஆட்சி வந்த உடனே இந்த செட்டப்லாம் கிளியரா பண்ணி வச்சுட்டாங்க டெல்லியிலேயே. ஆமா, இது திமுகவுக்கு வந்து இதுதானங்க. இந்த மாதிரி கிரிமினல்லாம் யோசிக்கிறோம். திமுகவோட உலகத்துல யாருமே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா கேவலமான இவ்வளவு அவலங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா நேத்து மட்டுமே கிட்டத்தட்ட 6-7 கொலைகள் தமிழ்நாட்டுல. 6-7 கொலைகள். இந்த மாதிரி தினந்தோறும் கொள்ளை, அது போதை. அதுல பாத்தீங்கன்னா பாதி கொலைகள் வந்து போதையில தான், போதை மயக்கத்துல தான், போதையில இருந்து தான் கொண்டிருக்காங்க இன்னைக்கு செய்தியில. அப்புறம் இன்னொரு இதெல்லாம் நடக்குது. ஆனா இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா இவரோட அப்பா பேரை எங்க பார்த்தாலும் இவர் அப்பா கருணாநிதி. அவரை தவிர இந்த தமிழகத்துக்கு, தமிழ் மக்களுக்கு யாருமே செய்யாத மாதிரி ஒரு உருட்டுறதெல்லாம் இவங்க முனைப்பா இருக்கிறாங்க. இல்லைன்னா பேனா வைக்கணும்னு கிளம்பியிருப்பாங்களா 80 கோடிக்கு. இப்ப நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, நேற்று வந்து இந்த முதுநிலை ஆசிரியர் தேர்வு இருந்துச்சு. அதுல ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா, கருணாநிதி அவர்களுக்கு கலைஞர் என்ற பட்டம் எந்த விழாவில் சூட்டப்பட்டது?
இதெல்லாம் ஒரு கேள்வி. தேர்ட் ஆப்ஷன் ஒன்று வந்து பராசக்தி விழா இல்ல இதெல்லாம் வெற்றி விழா இதெல்லாம் கேவலமா இல்ல. நீங்க நீங்க நடத்துறது ஒரு ஆசிரியர் தேர்வுக்கு ஒரு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றப்ப கருணாநிதிக்கு வந்து கலைஞர் என்ற பட்டம் எப்போது வந்தது, இதெல்லாம் இது நாட்டுக்கு ரொம்ப தேவையானது. பாத்தீங்க அப்ப எந்த அளவுக்கு வந்து இது பண்றாங்க பாத்தீங்களா. அதுல பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் ஓகே, பேரறிஞர் அண்ணா ஓகே, கலைஞர் கருணாநிதி கலைஞர் மட்டும்தான். காமராசர் ஏன் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னா அந்த காங்கிரஸ்காரங்களாம் எப்படிதான் மானங்கட்டங்க இருக்காங்களே எனக்கு தெரியலங்க. அந்த கூட்டணிலாம் பேசிட்டு இருக்கிறானுங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் இந்த ஆட்சி அவலங்கள் நடந்துட்டு இருக்கு. விளம்பரம் தேடுறதெல்லாம் அவங்க முக்கிய குறிக்கோளா இருக்கிறாங்க. இதுல வந்து இப்ப இந்த தாவேகாவினுடைய சுப்ரீம் கோர்ட்ல மனு அப்படிங்கிறது இதோடு முடித்து வைக்கப்பட்டதா? இல்ல சிபிஐ விசாரணை அப்படின்றது கொடுத்தாச்சு, அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு. இதுக்கப்புறம் இருக்கு வழக்கினுடைய வழக்கு பெண்டிங்ல தான் இருக்கு. பெண்டிங்ல தான் இருக்கு. இது வந்து பெண்டிங்ல தான் இருக்கு இந்த வழக்கு. இது மறுபடியும் சிபிஐ விசாரணைக்கு போகாமல் தடுப்பதற்கான விஷயம் நடக்குமா? இல்ல, வாய்ப்புகள் கம்மி. உத்தரவு போட்டாங்க. சிபிஐ என்கொயரி போட்டாச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா சிபிஐ என்கொயரி நார்மலா இந்த மாதிரி வழக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா சிபிஐ என்கொயரி போட்டுருவாங்க. சிபிஐ விசாரிச்சு அதுக்கப்புறம் அந்த உண்மைத்தன்மையை கண்டறிந்து வந்து சப்மிட் பண்ணுவாங்க. என்னன்னா இது பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த சிபிஐ மானிட் பண்றதுக்கே உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியை போட்டு அவருக்கு கீழே 2 IPS அதிகாரிகளை இது பண்ண சொல்லி ஒரு ஆர்டர். அந்த குழுவிடம் வந்து எவ்ரி மந்த் வந்து இந்த சிபிஐ என்கொயரியை வந்து அவங்க வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும்னு இது ஒரு சிறப்புமிக்க தீர்ப்பு தான். அது வந்து இது இந்த 41 உயிர்களுக்கான ஒரு பரிகாரம் நான் நினைக்கிறேன். அது வந்து இந்த தீர்ப்பு வந்து இந்த வழக்கினுடைய அடுத்த நகர்வா என்ன இருக்கட்டும். இப்ப சிபிஐ விசாரணைக்குன்னு உத்தரவிட்டாச்சு. சிபிஐ அந்த விசாரணையை கண்காணிக்கிறதுக்கு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியும் அமைச்சாச்சு. இப்ப அவங்க நேரா தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ்ட வருவாங்க இல்லைங்களா, வந்துட்டு என்ன மாதிரி நடவடிக்கை இருக்கும், இதுக்கு ஏதாவது காலக்கெடு இருக்கா, இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கான காலக்கெடுன்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்க? இல்ல, அது இன்னும் டீட்டெயிலா நான் பார்க்கலாம். ஆனா எவ்ரி மந்த் வந்து அந்த டீமுக்கு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதிக்கு வந்து எவ்ரி மந்த் வந்து சிபிஐ என்ன மாதிரி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அந்த அறிக்கை கொடுக்க சொல்லி இருக்கு. இன்னும் முழு இது தெரியல. இன்னொன்று இமீடியட்டா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து சிபிஐ ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். அந்த ஒரு தமிழ்நாடு அரசு போட்ட SIT அதுவும் இருக்கு. இப்ப அது என்ன ஆகும்? அது ஆட்டோமேட்டிக்கானது. இப்ப அதோட இது இல்லாம போயிடுது. இல்ல சிபிஐ வந்து ஆணையம் என்ன ஆகும்? எதுக்குமே இப்ப வேலை இல்லாம போயிடுச்சு. சிபிஐ என்கொயரி போட்டு அவங்க சிபிஐ என்கொயரி எல்லாம் வரக்கூடாதுன்னு தான் இவ்வளவு டிராமா பண்ணாங்க. இப்ப சிபிஐ என்கொயரி வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட இது வந்து இப்ப அருணா ஜெகதீசன் ஆணையம் விசாரிச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுப்பாங்களா, இல்ல விசாரணையை நிறுத்திடுவாங்களா, இல்ல விசாரிச்சு சிபிஐ ஆபீசர்ஸ் சிபிஐ கொடுக்க மாட்டாங்க. அவங்க தமிழ்நாடு அரசு போட்டது தானே அது வந்து. சோ அது மேற்கொண்டு ரன் ஆகாது. அப்படியே ஏன்னா அந்த ஆணையத்தின் மேலே பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. ஏன்னா நம்ம வந்து ஆணையத்தின் மேலே நம்ம வைக்கல. நிறைய பேர் வந்து அவங்க மேற்கொண்ட விசாரணை இதுலயே வந்து நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. சோ அது வந்து இன்னும் வலுவிழந்துருச்சு, அவ்வளவுதான். அந்த இதோட வந்து இதாயிடுச்சு. சரி, இப்போ இந்த சிபிஐ விசாரணை அப்படின்றது வரும்போது முன்னாள் அமைச்சர் கரூர் மண்ணின் மைந்தர் செந்தில் பாலாஜி அவர் வரை செல்வதற்கான ஏதேனும் சாத்தியக்கூறுகள் இருக்குமாயின் அதை சிபிஐ வந்து கண்டிப்பா செய்யும் இல்லைங்களா? கண்டிப்பா 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 செய்யும். அப்படி ஒரு இது இருந்துச்சுன்னா அவர் வரைக்கும் நெருங்குவாங்க. அதுல இருந்து மாற்று கருத்தே கிடையாது. உண்மைத்தன்மை வெளியே வரட்டுங்கிறத நம்ம மக்களோட இதாகவும் இருக்கு. நம்மளோட இதுவும் நம்மளாதான் தொடர்ந்து இதை பத்தி என்ன பேசணும்னா இவங்கள மடியில கனம்லாம் வழியில பயம் இருக்குங்கிற மாதிரி நம்ம முதல்ல சொல்லிட்டு இருந்தோம். இவங்க மேல தப்பே இல்லைன்னா சிபிஐ என்கொயரி போட்டு போயிருக்கலாமே தான் நம்ம ஒவ்வொரு இதுலயும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். சிபிஐ என்கொயரி நம்ம சொன்ன மாதிரி சிபிஐ என்கொயரி வந்திருக்கு. இல்ல பல உண்மைகள் வெளியே வரும் அப்படிங்கறத வந்து நம்புவோம். மிக நன்றி சார், பல்வேறு தகவல்கள். நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். நன்றி நேர்களே.